இப்பொழுதும் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 122 7ஆம் வசனம். 122ஆம் சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அருமையான வசனம். அடுத்த வசனம் பாருங்கள். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். ஆகவே இந்த பொழுதில் நம்ம வசனத்தை தியானிக்கல. அலங்காரத்திற்குள் சுகம் சமாதானம். உங்கள் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும். என்ன அருமையான வசனம். நம்ம வசனங்களை நம்ம சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். வசனங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து, உங்களுக்கு பைபிள் இல்லை என்றால் நீங்கள் பைபிள் வாங்குங்கள், உங்களுக்கு இந்த பைபிளை வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் சமாதானம் சந்தோஷம் தந்தருளுவாராக. இந்த நான் செய்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் செய்கிறேன். கர்த்தருடைய வசனம் ரீச் ஆகணும், அதற்காக செய்கிறேன். நம்ம உலக வேலைகள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பார் என்றால் ஆண்டவர் நித்தம் நடத்துவார். நம்ம லைஃப்பை ஆண்டவர் நடத்துவாராக, கண்டிப்பாக நடத்துவாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. வீணாக உன்னோட ஒரு சண்டையும் போடாத மனிதனோட சண்டை போடாதே. வசனம் இருக்குது. வீணாக ஒருத்தர் அங்கே நிற்கிறாங்கன்னா அவங்க சும்மா இருக்கிற அவங்கக்கிட்ட போய் பம்பு இழுக்கக்கூடாது. வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் போட்டிருக்கு. 5 நாட்டில் வாசிக்கிறேன். நீதிமொழியில் இருக்குது, உனக்கு ஒரு துரோகம் செய்யாத மனிதனோடு போய் சண்டை போடாதே. இந்த வசனம் பாருங்கள். 122ஆம் வசனம் 7ஆம் வசனம். உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானம். நம்ம சமாதானத்தை உண்டாக்குறலாம் இருக்க வேண்டும். ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் ஒன்றும் பேசாமல் இருங்கள், கர்த்தரை தியானியுங்கள், உங்களுக்கு சமாதானம் வரும். உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா ஆண்டவர் நான் வந்துட்டு போனாரா? அவர் நமக்கு சந்தோஷம் சமாதானமும் வெற்றியும் தர வல்லவராக இருக்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நமக்காக மரித்தார். அவர் இனி மீண்டும் வருவாராக. அவருடைய மரணம் நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருகிறது. ஏசப்பா நம்மளுக்காக மரித்து விட்டாங்க. நம்ம இன்னும் மறிக்க வேணாம். நம்ம ஒன்றும் அவரோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோட வசனத்துக்கு நம்ம கீழ்பட்டு வாழ முற்பட்டால் அவர் வருகையில் நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. இந்த உலகத்தில் சமாதானம் பெறுகிறதற்கு காரணம் நம்ம அமைதல் தான். அமைதலாக இருப்போமாக. சாந்தமும் மனத்தாழ்மையும் தரிப்போமாக. இயேசு புத்திரர்கள் என்ற பெயர் சொல்லப்படுவோமாக. வசனம் இருக்கு. ஒரு அலங்காரத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு பேசியுள்ளார். அவர் நமக்கு ஜெய வாழ்க்கையை தருவாராக. நித்தமும் ஜெய வாழ்க்கையை தருவாராக. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமீன், ஆமீன்.